அதை தொடர்ந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பண முதலாளிகள் தான் இந்தியாவை தொடர்ந்து ஆண்டாங்க. அப்போ அடிமைத்தனம் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. விதிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம தலைவிதி இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்னு நிறையா இருந்துட்டாங்க. மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் சில பேர்லாம் அப்படி இல்லை. இந்த சில ஸ்டேட்டில் இருக்கிறவங்கலாம் கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் வச்சுருக்கிறத நடத்துகிறத வைக்கிற அந்த மாதிரி தமிழை வியாபாரம் பண்ணான். ஜீன்ஸ் கவுபாய்ஸ் அமெரிக்காவில் குதிரைகளை மாடுகளை மேய்க்கிறதுக்காக போட்டது. அது எவ்வளோ அழுக்கானாலும் தெரியாது, கிழிஞ்சாலும் தெரியாது. ஆனால் இப்போ கிழிச்சு வச்சே அது நாகரிகம்னு சொல்லிட்டு இந்த முட்டிக்கிட்டே கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு முத பார்க்கும்போது நான் இந்த பையன் ஏன் இப்படி கிழிஞ்சு பேண்ட்டு போட்டிருக்கேன். அதான் அப்போ அப்படியே ஸ்கின்னை நீங்கள் ப்ரீத் பண்ண அளவு பண்ணலைன்னா ஏகப்பட்ட சிக்கல் வரும். அந்த சிக்கல் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. எங்கேயா போயிட்டு வந்திருப்பீங்க. இப்போ நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, உயர்ந்த பட்டுச்சேலை கட்டி போயிட்டு வந்துருப்பீங்க. ரொம்ப நேரமாக காற்றே இல்லாமல் வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த சாரியை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் சாரியை கட்டின பிறகு ரிலீஃப் ஆகும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இலக்கியம் ஹிஸ்ட்ரி படிக்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் போர் அடிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அதில் ஒரு நிபுணத்துவம் பெற்றதுனால கேட்குறேன். இப்போ ஒரு வரலாறு படிக்கிறதுனால நம்ம தற்கால வாழ்வியலில் பிள்ளைகளுக்கு அது எந்த விதமாலாம் உபயோகமாக இருக்குது? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே குடியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஊரோட வரலாறு தெரியும் நமக்கு. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் இருந்தோம்னா தமிழ்நாட்டுடைய தமிழ் மொழியினுடைய வரலாறு என்ன, பிற மொழிக்காரங்களுக்கு அந்த அக்கறை இருக்காது. நம்முடைய இன்றைக்கி இப்போ நீங்கள் நல்லா ஞாபகத்து பாருங்கள், உங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தான் மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சமஸ்கிருதத்தை இதை சொல்லி மேக்ஸ் முல்லரை சொல்ல சொன்னது ஆதிக்க சக்திகள், வெளிநாட்டு சக்திகள். இந்தியா பெரிய மார்க்கெட்டு, எல்லாருமே இன்டெலிஜென்ட் கஸ்டமர்ஸ். சைனாவில் எந்த பொருளையும் மார்க்கெட் பண்ண முடியாது, ஏன்னா கம்யூனிசம் அங்கே இருக்குது. இந்தியாவில் அப்படி இல்லை, இது ஆல்மோஸ்ட் கேபிட்டலிசம் தான். ஆனால் அதனால் இந்த சமஸ்கிருதத்தை கொண்டாடணும்னு, ஏன்னா தமிழ் இங்கே பயங்கர டெப்த் நாலேஜ் இருக்குது, லிட்ரேச்சர் எக்கச்சக்கமாக இருக்குது. தமிழக பூரா ரொம்ப புத்திசாலிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், வெஸ்டர்னர்ஸுக்கு தெரியும். இப்போ ராஜேந்திர சோழன் 7 லட்சம் சோல்ஜர்ஸை கப்பலில் ஏற்றிட்டு போனார், 1000 யானைகளை கொண்டு போனார் அப்படிங்கிறது எந்த நாட்டுக்காரன் எப்படி ஏற்றுக்குருவான்? அது எவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கணும், அது எப்படி கட்டியிருக்கணும். அப்போ அந்த யானைகள் 1000 யானைகளுக்கும் உணவு ஓகே, உணவு கூட ஒரு கப்பலை ஒரு ஓரமாக ஐலாண்டில் நிப்பாட்டினா அங்கே காடுகளில் மேய விட்டுலாம், இறக்கலாம். அதுக்கு உடம்பு இல்லாமல் போச்சுன்னா அதுக்குரிய மருந்து, அது வைத்தியர்கள், இப்படி சகலத்தையும் கூட்டிகிட்டு போய் தென்கிழக்கு ஆசியா முழுதும் ஜெயிச்சுட்டு வந்தார் ராஜேந்திர சோழன். இப்போது கூட பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடி நெதர்லாண்டில் லைடன் மியூசியத்தில் இருந்த அந்த செப்பேடுகளை, ஆனைமங்கல செப்பேடுகள்னு சொல்லுவாங்க. ராஜேந்திர சோழன் ஒரு புத்த மத விகாரம் கட்டுறதுக்கு நாகப்பட்டினத்தில் ஆனைமங்கலம்ங்கிற ஊரோடைய வருவாயெல்லாம் அதை கொடுத்துருக்காரு. அந்த செப்பேடுகள் எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது டச்சுக்காரன் கொண்டு போயிட்டாங்க. அதாவது போர்ச்சுகீஸ் வந்தான், டச்சு வந்தான், ஃப்ரெஞ்சு வந்தான், பிரிட்டிஷ் வந்தான். இவங்கெல்லாம் வந்தவங்க நம்ம எப்படி வந்தாங்க, எப்படி இந்த ஆட்சி நடத்துகிறாங்க, இந்த வரலாறு பூரா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம். கம்ப்யூட்டர் இல்லை பெரியாள் ரைட்டு, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச யாருங்கிறத விசாரித்தோம்னா அதானே வரலாறு இல்லையா? இது எப்படி நடந்துச்சு, இங்கே எப்படி வந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க கடைசியில் எப்படி வந்தாங்க, இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்னு பேர் எப்படி வந்துச்சு, இங்கே ஏன் பிரிட்டிஷ்காரங்க குடியிருந்தாங்க, நம்மளை கம்ப்ளீட்டாக டோட்டலாக நம்மளோட உடையில பூரா மாற்றி அந்த எஜுகேஷன் சிஸ்டமே கொண்டாந்ததே, இந்தியா கொண்டாந்தது மேக்கலே. இவங்க பார்வைக்கு மட்டும்தான் கொண்டாந்தார்ல, அந்த படிப்பு தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதான் படிப்பு. இது கிளார்க் வேலைக்காக நம்மளை உருவாக்கினா ரிசர்ச் ஓரியன்ட் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் கேள்வி கேட்குற பழக்கமும் இல்லை. அதை தொடர்ந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பண முதலாளிகள் தான் இந்தியாவை தொடர்ந்து ஆண்டாங்க. அப்போ அடிமைத்தனம் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. எதை இருக்கிறத வச்சுட்டு இருந்தால் அது நம்மகிட்ட விதிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம தலைவிதி இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்னு நிறையா இருந்துட்டாங்க. மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் சில பேர்லாம் அப்படி இல்லை. இந்த சில ஸ்டேட்டில் இருக்கிறவங்கலாம் கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் வச்சுருக்கிறத நடத்துகிறத வைக்கிற அந்த மாதிரி தமிழை வியாபாரம் பண்ணான்.
அதான் வியாபாரம் பண்ணா நல்ல நேர்மையான வியாபாரம் பண்ணவங்க. அன்றைக்கி பூம்புகாரை பற்றி கூட அன்றைக்கி சொன்னேன். ஆமாம், அது வந்து பண்ணாங்க. இன்றைக்கும் மலேசியா, சிங்கப்பூரில் இந்து மதம், அந்த கோயில்கள், அந்த பழக்க வழக்கங்கள், திருவிழாக்கள், அது இதில் மலேசியாவிலலாம் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருங்க. ஒவ்வொரு வீட்லேயும் சைனீஸ், மலாய், இந்தியன் எல்லோரும் எல்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து ஹெவியாக சாப்பிடுவாங்க. பொதுவாக மலேசியாவில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எப்போவுமே. அந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த பழக்க வழக்கம்னா ஒரு பண்பாடு, கலாச்சாரம், உடை வந்து எங்கே நம்ம குடியிருக்குமோ அதை பொறுத்தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம உடையெல்லாம் மாறி போச்சு. இப்போ நீங்கள் ஜீன்ஸை பற்றி கூட சொல்லியிருந்தீங்க ஒரு இதில். ஜீன்ஸ் வந்து கவுபாய்ஸ் வந்து அமெரிக்காவில் குதிரைகளை, ஆடுகளை, மாடுகளை மேய்க்கிறதுக்காக போட்டது. அது எவ்வளோ அழுக்கானாலும் தெரியாது, கிழிஞ்சாலும் தெரியாது. ஆனால் இப்போ கிழிச்சு வச்சே அது நாகரிகம்னு சொல்லிட்டு இந்த முட்டிக்கிட்டே கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு முத பார்க்கும்போது நான் இந்த பையன் ஏன் இப்படி கிழிச்சு பேண்ட்டு போட்டிருக்கேன், அதான் அப்போ டிசைன் அப்படின்னாங்க. ஆனால் நம்முடைய உடம்பில் நம்ம ஸ்கின் வந்து நம்ம தோல் மூலமாகவும் நம்ம சுவாசிக்கிறோம். அதனால தான் நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நம்ம வந்து காட்டன் சாரீ, காட்டன் வேஷ்டி, சட்டை, இன்னும் சொல்லப்போனால் மேல் சட்டை கூட கிடையாது, அணியலை இல்லையா? அது மாதிரி அந்தந்த இடத்துல விளையக்கூடிய இதை வச்சு தான் நம்முடைய உணவு பழக்கமும் இருந்துச்சு. அதிகமாக நீராகாரம் சாப்பிட்டு தான் நம்ம இருந்தோம். அதோட அடிப்படையில் வச்சு தான் இவங்க தினம் என்னமோ குடிக்கிறாங்க வச்சு தான் டீயை கண்டுபிடிச்ச வெள்ளைக்காரன் நம்மகிட்ட கொண்டாந்து டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணான். என்ன ஒரு கான்செப்ட் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் டீ கடை. நமக்கும் எப்போ பார்த்தா காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ சாப்பிடணும் இல்லையா, காஃபி சாப்பிடணும். இந்த மாதிரி கான்செப்டில் அவங்க சம்பாதிச்சது எத்தனை கோடி பாருங்கள். ஆனால் நமக்கு அதெல்லாம் அது புரியல. நம்ம நீராகாரத்தை விட்டுட்டோம். எந்த ஏரியாவில் குடியிருக்கமோ அந்த ஊரில் இருக்கிற மண்ணை வச்சு செய்கிற சட்டிகள் இருக்குல்ல, அந்த சட்டிகளில் வந்து வச்சு நீங்கள் சமையல்லாம் நடத்துனீங்கன்னா உங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. அதெல்லாம் மாத்திரனால தான் உங்களுக்கு பல நோய்கள், சக்கரை சத்தெல்லாம் அதிகமாக வந்தது காரணம் வந்து இந்த விஷயந்தான். அது மாதிரி உடையும் அது மாதிரி தான். உடையை வந்து ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரீத் பண்ண அளவு பண்ணலைன்னா ஏகப்பட்ட சிக்கல் வரும். அந்த சிக்கல் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. எங்கேயா போயிட்டு வந்திருப்பீங்க, இப்போ நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, உயர்ந்த பட்டுச்சேலை கட்டி போயிட்டு வந்துருப்பீங்க. ரொம்ப நேரமாக காற்றே இல்லாமல் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த சாரியை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் சாரியை கட்டின பிறகு ரிலீஃப் ஆகும். இது ஏங்கிறதுலாம் நீங்கள் சிந்திக்க முடியாது, சிந்திக்கிறது இல்லை, நம்ம யாரும் சிந்திக்கிறது இல்லை. இதில் பல விளக்கங்கள், பட்டு துணி அணியக்கூடாது, புழுக்களை கொண்டு அதை அணியக்கூடாது அப்படிங்க. உலகம் இயற்கையிலே ஒன்று அழிச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கு. அதில் ஒன்றும் கிடையாது. உலகம் முழுவதும் படைக்கப்பட்டது இறைவனால் அல்ல. அந்த நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ண, ராமன்லாம் கடவுள்களே கிடையாது. இப்போ கிருஷ்ணன் மாதிரி எல்லாம் ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் ஃபெலோ, என்ன நடக்கும் ஏதுன்னு கண்டுபிடிக்கிறவன். ராமனுங்கிறவன் சத்தியத்தை கடைபிடிச்சவன். கதை மாந்தர்களா சொல்ல அது ஆனால் நடந்தது உண்மைதான். மகாபாரதமும் இதெல்லாம் நடந்தது, ராமாயணம் நடந்தது. ஒரு ஒரு இலக்கியம் எழுதும்போது அதை வந்து இதாக எழுதுவாங்க, ஒரு கொஞ்சம் மெருகூட்டுறதுக்காக சில இதை எழுதுவாங்க, அதெல்லாம் காட்டுவாங்க. அதாவது கம்பனுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வால்மீகி எழுதின ராமாயணத்தை வடமொழியில் எழுதின ஒரு காவியத்தை நம்ம வந்து தமிழில் மொழிபெயர்த்தோம், அந்த பெருமை நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் கேலண்டரில் போட்டிருப்பாங்களே, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்க இருக்கிற அப்படிங்கிற அது மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது இல்லை. பகவத்கீதை அல்ல, பகவத்கீதை குண்டலகேசியில் இருக்குது அந்த பாடல். அதை யாராவது பார்த்துருக்கோமா, யாராவது படிச்சிருக்கோமா? தமிழ் இலக்கியங்களை தொடர்றது கிடையாது. புறநானூரில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா வீரமும். இப்போ நான் ஒன்று பேசியிருக்கேன், மகாபாரத போரில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்கும்போது அவங்க எல்லாத்துட்டே வந்து உதவி கேட்குறாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அதில் சேரன் மன்னன் ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான், அவன் பேரே பெருஞ்சோற்று உதியன். அவன் சொல்லியிருக்கான், நான் இது உங்கள் சண்டை, ஃபேமிலி சண்டை, நான் யார் பக்கம் சைடு பண்ண மாட்டேன், ஆனால் நான் ஒரு ஸ்பான்சர் பண்ணுறேன், உங்களுக்கும் உங்களுடைய படை வீரர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும், நீங்கள் வச்சுருக்க யானைகளுக்கும், நீங்கள் வச்சுருக்க ஒட்டகங்களுக்கும், குதிரைகளுக்கும் எத்தனை நாள் போர் நடக்குதோ அத்தனை நாளைக்கும் சாப்பாடு போட வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சோற்று உதியன்னு ஒருத்தன் இருக்கான்.
பெரிய இந்த கிங் ஆஃபர்ட் பிக் ஃபீஸ்ட் அதெல்லாம் வந்து இலக்கியத்தில் இருக்குது. அதெல்லாம் படித்தா தானே நமக்கு தெரியும். இப்போ என் பையங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு இங்கே மெட்ராஸ்க்கு வந்த பிறகு ஆங்கில பள்ளி தானே போக முடியும். அங்கே போய் பேசும்போது சில பேர் பேசுகிறதெல்லாம் கேட்டு வந்து என் டவுட் கேட்டே இருப்பாங்க. நம்ம நம்ம என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, சில பேர் இங்கிலீஷில் அப்படி சொல்கிறாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஷேக்ஸ்பியரை காட்டிலும் பெரிய பெரிய ஆள்லாம் இங்கே இலக்கியம் படித்தவன், தமிழில் படிச்சிருக்கான். சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு நாடக நூல், மாதவி ஆடக்கூடிய அந்த நாடக மேடை எந்த அளவில் இருக்கணும், எவ்வளோ நீளத்தில் இருக்கணும், எவ்வளோ அகலத்தில் இருக்கணும், விளக்குகள் எப்படி வைக்கப்படணும், திரைச்சீலை எப்படி தொங்கப்படணும் அப்படின்னு அப்படி ஒரு ஒரு குறிப்புகளோடு எழுதப்பட்ட இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம். அதில் வந்து அதோடு சேர்ந்து ஒரு கதை, அது 3 நாட்டையும் இணைத்து சோழ நாட்டிலேருந்து புறப்பட்ட கண்ணகி வந்து பாண்டிய நாட்டில் வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்னு பெரிய பாண்டிய மன்னனை ஒரு கேள்வியில் தோக்கடிச்சிடான், அவன் உயிர் போயிடுது. இதெல்லாம் நடந்தது தான், இது இல்லைன்னு இல்லை. சில பேர் வந்து அந்த அந்த மதுரை இருந்து போச்சு, இப்போ இருக்கிற மதுரை அது கிடையாது. எரியுதுன்னா ஒரு பக்கம் ஓரமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரியும். அந்த 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 பெண்ணு வந்து பயங்கர கோபமாக இருந்தாங்க, எரிச்சிட்டாங்க. தன்னுடைய கற்பு நெறிய பூரா உடம்புல தேக்கி வச்சிருந்தனால அவங்க உடம்புலேருந்து பிச்சு எறியப்பட்ட அந்த பாகமே தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அப்படிதான் எடுத்துக்கிட்டு அதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ வந்திருக்காங்க. கற்புங்கிறது தேவையா, கற்புங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் புதுமை பெண்கள்னு சொல்லிடுவாங்க தன்னை. ஆனால் அதுக்கு ஒரு பவர் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கியம் சொல்லுது இல்லையா? அதனால் இதுவில் மாதவியை பார்த்துக்கிங்க, கணிகையர் குலத்தில் பிறந்திருந்தாலும் கோவலனை தவிர வேறு எந்த ஆணையும் நினச்சி பார்க்கலைங்கிறது அவ கற்பில் சேர்ந்தவன் சொல்கிறாங்க. இதெல்லாம் பட்டிமன்றத்துக்கும் விவாதத்துக்கும் சுவையாக இருந்தாலும் உண்மையும் அதுதான். நீ நல்ல சிலப்பதிகாரத்தெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த அந்த நடந்து வர்ற பாதை, அந்த போகிற இருந்த ஆறுகள் எல்லாத்தையும் பற்றியுமே அதில் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கியமும் இருக்குது. தமிழ் இலக்கியங்களை எடுத்து படிக்கணும். நம்ம வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம பிரிட்டிஷ்காரன் நம்ம இந்தியான்னு ஒரு கண்ட்ரியை சேர்த்து வச்சுட்டான். அப்போ தலைமைப்பீடு வந்து டெல்லியாக இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்டோட நம்ம அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நம்ம சேர்ந்து இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா. அவன் ஹிந்தி இம்போஸ் பண்ணாங்கன்னா 2 மொழி லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நேரு கொண்டாந்துட்டாருன்னா பரவாயில்ல. இல்லைன்னா நீங்கள் சிந்திக்கிறதே உங்கள் மொழியில் தானே சிந்திக்க முடியும் இல்லையா? திடீர்னு போய் நீங்கள் போய் இங்கிலீஷ்காரனை போய் தமிழில் ஒரு குரல் சொல்லு, அது சொல்லுங்க. உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாட்டு ரெயின் கோவாவே கம்மாவே நடந்துட்டேன்னு அந்த ரைம் இங்கிலாண்டில் பாடுறது. அது எதுக்கு நமக்கு மழை வேண்டும்? அப்போ இவர் என்ன தேசிய விநாயகர் எழுதுன மாதிரி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அந்த மாதிரி பாடல்கள்லாம் வாழ்வியலோட சேர்ந்து. அப்புறம் 2வது இன்றைக்கி விவசாயத்தை வந்து நவீனப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற தக்காளியை நீங்கள் எரிஞ்சிங்கன்னா கிரிக்கெட் பேட்டை வச்சு அடிக்கலாம், உடையாது. ஏன்னா ஹைப்ரிட். இதுக்குன்னு ஒருத்தன் வந்து பிஹெச்டி வாங்கி பணம் வாங்கி இந்தியாவை நாசம் பண்ணிட்டான். விவசாயத்தில் மண்புழுலாம் செத்து போச்சு டிராக்டர் வச்சு விடும்போது. எல்லாமே ஒரு சுழற்சியினுடைய இந்த பூச்சியை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில தட்டான வகைகள் இருந்துச்சு. அந்த தட்டான வகைகளை சாப்பிட்றதுக்குன்னு சில தவளைகள் இருந்துச்சு. அந்த தவளைகளை சாப்பிட்றதுக்குன்னு பாம்பு இருந்துச்சு. எல்லாமே ஒரு தொடர்ச்சி. ஆனால் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று படித்தேன். ஒரு கழுகு மாதிரி ஒரு பறவை ஒரு கூட்டில் போய், எந்த கூட்டில், எறும்பு கூட்டில் 4 முட்டை எடுமா. இப்போ தான் படித்தேன். அந்த 4 முட்டையில் 2 முட்டையை அங்கே அந்த கூட்டில் இருக்கிற எறும்புகள் இருக்குல்ல அதுகளை சாப்பிட விட்டுருமா. மீதி 2 முட்டைகளில் தன்னுடைய குஞ்சுகள் பொறிக்குமா. அந்த குஞ்சுகள் பறந்தன கூட்டிகிட்டு போகுமா. எவ்வளோ ஒரு இது கிவ் அண்ட் டேக் மாதிரி. ஆமாம், இதுதான். இதை கூர்ந்து கவனிக்கணும். ஆர்னித்தாலஜி படித்தவங்களுக்கு கூட தெரியாத பறவை ஒன்று இருக்குது, சக்கரவாக பறவைன்னு. அது பூமிக்கே வந்ததில்லை. அது பூமிக்கு மிக உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. அது அங்கே பறந்துக்கிட்டு இருக்கும்போதே அது முட்டைப்படும். அந்த முட்டை பூமியை நோக்கி வரும்பொழுதே அந்த வெப்பத்தில் அது பொரிச்சிடும். அந்த பொரித்த குஞ்சுகள் பூமியை நோக்கி விழுகும்போதே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா பாருங்கள், அது வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அதுகளுக்கு இறகு முளைச்சிடும்.
இறகு முளைச்சி பழையபடிக்கு தாய்கிட்டே போயிடும். மேலே போயிடும். ஆமாம், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குமா. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன படித்தாலும் சரி, ஆங்கிலத்தில் படித்தாலும் சரி, தமிழில் படித்தாலும் சரி, தமிழ் லிட்ரேச்சரை படிக்கணும். லிட்ரேச்சரை படித்து நம்முடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்றவங்கள்ட்ட பேச முடியும். அதை வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை படிக்கலாம். ஆனால் இதை படிக்காமல் இதனுடைய இதெல்லாம் பழக்க வழக்கம், ஏன் வந்து குத்து விளக்கு ஏற்றுறாங்க, எதுக்கு வாசல் தெளிக்கிறாங்க, எதுக்கு சாணம் தெளிக்கிறாங்க, எதுக்கு சாணத்தை வச்சு பூசுகிறாங்க, மெழுகுறாங்க. அதுபோக வந்து குடிசைகளில் வந்து வெளிப்பக்கம் வந்து வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கிறது. வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கும்போது எக்ஸ்டர்னல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுவுமே என்ட்ரி ஆக முடியாது, அது தடுத்துரும். இப்போ நம்ம சுண்ணாம்பு வச்சு கட்டுறதே விட்டுட்டோம். நச்சுத்தன்மை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தான். முன்னாடி நம்ம வீட்டிலே அடிச்சிருவோம் 30 நாளைக்கு ஒரு வாட்டி எல்லாம். ஆமாம், இப்போ நம்மளுடைய பண்டிகை தீபாவளி அல்ல, அது ஒரு முக்கியமான இந்த ஊரோட கோயில் திருவிழா தான் நிறைய பேர் பண்டிகை. அது கோயில் திருவிழா, அது பொங்கல் இருந்துச்சு, அறுவடை திருநாள். ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு சில இன மக்கள் அந்த பொங்கலை வந்து கொண்டாடுறது, மாடுகளுக்கு பொங்கல் விட்டுறது, அப்புறம் மஞ்சள் விரட்டு விடுறது, ஏறு தழுவுதல்ங்கிறது கலித்தொகையில் இருந்தாலும் அது வீரத்தின் விளையாட்டாக ஆயிடுச்சு. இதே பழக்கம் மடகாஸ்கரில் இருக்குது. மடகாஸ்கர் வந்து மூழ்கி போன குமரிக்கண்டத்துலேருந்து பிரிந்து போன ஒரு பகுதி. அப்போ இந்த மடகாஸ்கரில் ஏன்பா அந்த நடத்துகிறீங்க, ஜல்லிக்கட்டை நடத்துகிறீங்கன்னு கேட்டப்போ, இதை இந்த காளையை அடக்கினா தான் எங்களுக்கு பெண்ணு தரேங்கிறாங்க அப்படிங்கிற தமிழ்நாட்டில் சொல்கிற பழக்கத்தை மடகாஸ்கரில் இருக்கிறவன் சொல்கிறான். அப்போ ஒரு வீரம் இருந்தால் தான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் பெண்கள் விரும்பியிருக்காங்க. இப்போ வீரம்ங்கிறது இந்த காலத்தில் எப்படி அதை கொண்டு வரலாம்? வீரம்ங்கிறது வந்து எண்ணத்துலேயே ஒரு வீரம் இருக்கணும். ஒரு முடிவு எடுக்க, நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்க, நீங்கள் ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எழுதுறதுக்கு யோசிக்கக்கூடாது. அவன் வந்து ரிமார்க்ஸ் எழுதி அவன் சஸ்பென்ஷனோ டிஸ்மிஸ் ஆர்டரோ அது கூட நீங்கள் பிரேவாக திங்க் பண்ணலைன்னா ஒன்று துப்பாக்கி எடுத்து கத்தி எடுத்து வெட்டுறதுலாம் வீரம் இல்லை. உங்களுடைய எண்ணத்தின் செயல்பாட்டை நீங்கள் நிகழ்த்தினீங்கன்னா அதுவே ஒரு பெரிய வீரம் தான். அதனால் நீங்கள் பாதிக்கப்படலாம். அது இல்லாமல் அநீதிக்கு எதிராக குரல் இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொண்டாந்தனால தான் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துச்சு இந்த மதுரை மாவட்டத்து புறமலைக்காரர்களுக்கும் போலீஸ்க்கும். அவன் டிபார்ட்மெண்ட் கொண்டு வர்றான், இவங்க ஏற்கனவே காவ காத்துக்கிட்டு இருக்காங்க. மதுரையை காவ காத்தவங்க அவங்க தான். ஈவினிங் 6 o'clock அவங்க வந்து இருட்டின பிறகு மதுரைக்குள்ளே வந்துடுவாங்க. மதுரைக்குள்ளே கம்ப்ளீட்டாக காவல் செய்வாங்க. பலன்னு விடியும் போது மதுரை வீட்டிலே போயிடுவாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று உருவாக்கி அது வந்து இவங்க தடையாக இருக்காங்க சொல்லி அவங்கள குற்றவாளிகளாக்கி கைரேகை சட்டத்தை கொண்டாந்து ஒரு இனமும் அதுக்குரிய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தது முன்னாடி. அதே மாதிரி தான் இந்த ஏரிகள் பற்றியும் சொல்லுவாங்க. அந்தந்த ஊர்லேயே தானே காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஏரினா தூர் வாடுறது. ஆமாம், அது எப்போ பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் கிட்ட போச்சோ அப்போ நாசமாக போயிடுச்சு. சோழர்களுடைய நீர் மேலாண்மை இருக்குல்ல, நம்ம வேர்ல்டுலேயே கிடையாது. குளம், குட்டை, ஏரி, கண்மாய், கழுங்கு, இந்த மாதிரி பேர்கள் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க வச்சது தான் நீர்நிலைகளுக்கு. அது மாதிரி நம்மளோட நீர்நிலைகளை வாழ்கின்ற மீன்கள், அது ஒரு சைக்கிள். இப்போ நம்ம வந்து விரால் மீன் ஒன்று விரும்பி சாப்பிட்றோம். இந்த விரால் மீன் தண்ணி வற்றி போச்சுன்னா அது ஒன்றும் செத்து போகாது, வேற எங்கேயும் போகாது. அப்படியே பின்பக்கமே அது பள்ளம் தோண்டி அது தன்னை புதைச்சிக்கிறோம். தண்ணீர் வரும்போது திரும்ப வெளியே வந்துடும். இதுக்கிடையில் அதனுடைய இட முட்டைகளும் குஞ்சு பிடிச்சிடும். இதெல்லாம் இயற்கை சூழலில் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதுவுமே இங்கே வந்து புதிதாக யாருமே கிரியேட் பண்ணல. ஒவ்வொரு மதத்துலேயும் கடவுள் தான் அந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை படைச்சது மனிதன். மனிதனை ஒன்று இது படிக்கல. நம்ம படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி, அது அப்பா அம்மானால, அவங்கனால தான் நம்ம படைக்கப்பட்டோம். கோவில்கள் பற்றியும் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே. கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அந்தந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களுடைய தலைவன் இறந்த பிறகு அவன் நினைவாக கட்டப்பட்டது தான் கோவில். அப்போ அந்த விக்கிரகங்கள்லாம் பின்னாடி வந்தது தான். ஆமாம், பின்னாடி வந்தது தான். அதுபோக ஈவன் சிவன்கிற கடவுளே வந்து கிரியேட்டட் பை சம் பீப்புள். ஒரிஜினல் காட் அப்படின்னா குறிஞ்சியில் இருக்கிற முருகன் தான்.
அவனை அறுபடை வீடுன்னு சொல்கிறாங்க. இந்த அறுபடை வீடுங்கிறது வார் பேஸ் தான். அவன் மலை உச்சியிலேருந்து அவனால் பார்க்க முடியுது. பின்னாடி மன்னர்களுக்கு கூட மேடை வச்சு பார்ப்பாங்க. இப்போ கூட நம்ம மிலிட்ரியில் காஷ்மீருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி தான். ஆமாம், குன்று. அது மாதிரி முருகன் தான் நம்முடைய தெய்வம். விநாயகர் நம்முடைய தெய்வம் இல்லை. நம்ம உடம்புல வர்ற 72,000 நாடிகளில் 2 நாடிகள் வந்து வலது பெருவிரலும் இடது பெருவிரலேருந்து கிளம்புது. இது சுற்றி எதிர்மறையாக சுற்றி இங்கே முடியுது. அதனால தான் நீங்கள் விநாயகரை வணியும்போது இப்படி விடுறீங்க. அது ஒன்று இது அது என்ன செய்கிறது, பஞ்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கணும் இருக்காண்டி. அந்த நாடிகளை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லி வரைய சொன்னீங்கன்னா ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்துருக்க யானை மாதிரி இருக்கும். அது விநாயகர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு கதை கிரியேட் பண்ணிட்டாங்க. சிவபெருமான் தான் அவங்க அப்பா, மூத்த மகன் விநாயகர், இவர் முருகன், இது பங்கனப்பள்ளி மாம்பழம் கிடைக்கலைங்கிற கிடைக்கிறேன் போயிட்டார், இங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த திருச்செந்தூரில் நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு அரக்கனை கொல்லுவார், சூரசம்ஹாரம். அந்த சூரன்கிறவன் வந்து ஆப்பிரிக்காக்காரன். அப்போ நம்ம தமிழ்நாடும் ஆப்பிரிக்காவும் ஒன்றா இருந்த காலகட்டத்தில் ஒரே லேண்ட் அந்த பீரியடில் அவன் வந்தவன். அவனை அழிக்கிறதுக்காக தான் இந்த முருகன் அங்கேருந்து வர. முருகனுங்கிறது ஒரு ஆள் கிடையாது, எத்தனையோ பேர் முருகனுப்பா. அது மாதிரி ஔவையாரும் ஒரு ஆள் கிடையாது, பல அர்த்தங்கள் உண்டு. ஔவையார்னா முதியவர்னு சொல்லுவாங்க, வள்ளுவருக்கும் சொல்லுவாங்க. நமக்கு வந்து தமிழ் இலக்கியங்களில் திருக்குறள் மாதிரி என்ன பின்னாடி ரொம்ப பிற்காலத்தில் வந்த திருமந்திரம்னா பிற்காலத்தில் வந்து எழுதப்பட்டாலும் அதில் எல்லா விஷயங்களும் இப்போ ஸ்கேன் பண்ணுறாங்க, தனக்கு பிறக்க போகிறது ஆணா பெண்ணா அப்படின்னு. திருமந்திரத்தில் அது பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்ப்பிணி பெண் வந்து கையை எப்படி வச்சு படுக்கிறாளோ அதை பொறுத்து ஆணா பெண்ணான்னு சொல்லிடலாம். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இன்றைக்கி உலக அறிஞர்கள்லாம் சொல்கிறது வந்து தமிழ் மாதிரி இந்த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் எதுவும் கிடையாது. அதிலே மதுரை சிட்டி என்ன சொல்கிறாங்க, 6000 வருஷமாக ஒரே மாதிரி நாகரிகத்தோடு இருக்கிற. இப்போ நம்மளாம் ரொம்ப வீக்கான ஆட்கள். நம்ம எருமை பால், எருமை தயிர், எருமை கறி சாப்பிட்டு நல்லா இருந்தோம். நம்மளும் எருமையும் சொந்தம். பசுமாடு நம்ம ஊர் மாடு இல்லை, அங்கேருந்து கொண்டாந்தாங்க. ஆனால் அந்த பசுமாட்டை நீங்கள் வெட்டி யாருமே சரியாக படிக்கிற மாதிரி தெரியல. ரீடிங் ஹேபிட்ஸு குறையுது. இதில் பார்க்குறாங்க 1 minute 1.5 minute ரீல்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.